வணக்கம் பிரஸ் தான் உங்களோட மெக்கானிக். நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாரு சுசுகி 800 சர்வீஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்சி ஒர்க்கோசரம் வண்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கர் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக தெரியாது. நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலை செஞ்சது எல்லாமே இன்ட்டு மார்க் போட்டு வீடியோவில் தெரியணும்னு சொல்கிறதுக்கோசரம் நான் இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். இதோட டிங்கர் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கர் வேலை செஞ்சுருக்கோம் எஃப்சிக்கு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 டிங்கர் வேலை செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பெயிண்டிங் ஒர்க் சொல்லியிருக்காங்க. ஃபுல் பாடி பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 14000 பேசியிருக்கோம் குவாலிட்டி வைஸு. இதிலே கொஞ்சம் நார்மலாக ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல எஃப்சிக்கோசரம் அப்படின்னா நம்ம ஒரு 9000 பண்ணி தருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பரு, ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூம் 2, அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் இண்டிகேட்டர், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டைல் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியர் டேஞ்சர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே உடஞ்சிருக்கு கிளாஸு. 2 லைட் சேஞ்ச் பண்ணி போகிறோம். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டோர் பட்டன் பீடிங், டோர் அவுட்டர் பீடிங் மாற்ற போகிறோம். டாப் லோவர் பீடிங் 2 மாற்ற சொல்லியிருக்காங்க. இதில் இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம டிங்கர் வேலை செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48,000 வந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 41,000 வந்தது. நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38,000 நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு டோட்டலாக ரேட் வைஸ் எல்லாமே சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கஸ்டமர் வந்து எஃப்சிக்கோசரம் நம்மக்கிட்ட விட்டுருந்தாரு. அப்புறம் நம்ம எஃப்சிக்கு பண்ணும்போது நம்ம வந்து நீட்டாக வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி கஸ்டமர் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன். இதோட அவுட்புட் நான் ஃபைனல் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கஸ்டமர் உண்மையிலே சொல்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு எஃப்சிக்கோசரம். உங்கள் வண்டி எஃப்சி வேலை செய்யணும் அப்படின்னா பட்ஜெட் வைஸில் என்னால் பண்ணி தர முடியும். ஸ்க்ரீனில் கொடுக்குற என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு பொருளுக்கு இது வேணும்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒர்க்குனாவே நிறைய பேர் வந்து பெருசாக யோசிக்கிறாங்க. ஆனால் எஃப்சி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சி போனோன்னா மிஞ்சி போனோம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 7,000 தான் செலவாகும். எஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயம் கிராச்சஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக புது வண்டி மாதிரி ஓரளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது இன்டீரியர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி சீட்டெல்லாம் நீட்டாக வந்து இன்டர் கிளீனிங் பண்ணிக்கங்க. உள்ளே வந்து நீட்டாக இருந்தால் ஓரளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி காட்டும்போது மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கண்ட்ரோல் நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்டு, இல்லை பிரேக் லைட்டோ, இல்லை பார்க்கிங் லைட்டோ, ஹெட் லைட்டோ ப்ராப்பராக எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிக்கு வந்து மெயினானது வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கோட ஒரிஜினல் வண்டியோட ஆர்சி புக் டாக்குமெண்ட் ஒரிஜினல் வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் போது நீட்டாக வந்து எஃப்சி நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி பண்ணுறதால வண்டி வந்து ஐயோ எஃப்சி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வண்டியை வித்துறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நீட்டாக வந்து ப்ராப்பராக நீட்டாக வேலை செஞ்சு நீட்டாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம நீட்டாக வந்து ஒர்க்கிங் எல்லாமே டோட்டல் எல்லா ஃபிட்டிங்ஸ் நம்ம பிரித்து நீட்டாக வந்து நம்ம பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் ஒர்க் போட்டு நீட்டாக வந்து நம்ம வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகிறோம் கஸ்டமருக்கு. நான் இதோட டோட்டல் பட்ஜெட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்து வீடியோலேயே சொல்லிட்டேன் இது எவ்வளோ பட்ஜெட் பண்ணி தந்திருக்குன்னு. உங்கள் வண்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கணும். ஸ்க்ரீனில் நம்பர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா என்னுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல் கொஞ்சம் மூவ் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் ஒன் பை ஒன் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையாக இருந்து ஓரளவுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா எத்தனையோ வண்டி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். சில கஸ்டமருக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னுவாங்க. அதனால் இருக்கிறது என்னவோ நாங்கள் அதை நீட்டாக நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டோம். நான் சொன்ன மாதிரி புதுசு எல்லா ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறோம். கஸ்டமருக்கு வந்து லப்பர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நான் சொன்னேன். ஆனால் கஸ்டமர் வந்து வேணாம் 3000 பட்ஜெட் இல்லை அப்படின்ட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மல் பிளாக் வந்து அடிச்சு கொடுக்க போகிறோம் அண்டர் சேஸ். ஆனால் இந்த அண்டர் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு வந்து நாங்கள் பில் பண்ணல. ஏன்னா கஸ்டமர் எதுனா கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க, அதனால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீட்டாக. ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்டாரு. இதெல்லாம் நம்ம வந்து கணக்கு பார்த்தோம்னா நம்மளால் தொழில் பண்ண முடியும். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வேலை ஃப்ரீயாக பண்ண முடியும் அந்த வேலை ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டோம். இதில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் எந்தெந்த ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னு. ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர், அப்புறம் மட் ஃப்ளாப் அந்த வீல் ஒட்டினாப்பில் வர அந்த சாணி மேட் வந்து 4 போட்டிருக்கோம். அந்த வீலில் வர பேபி கேப் மொத்தம் 4 போட்டிருக்கோம். அப்புறம் அவுட்ரு பீடிங் 4 போட்டிருக்கோம். பட்டன் பீடிங் மொத்தம் 4 போட்டிருக்கோம். டாப்பில் வர பீடிங் 4 போட்டிருக்கோம். பம்பர் இண்டிகேட்டர் 2 போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் 2 போட்டிருக்கோம். ஹெட்லைட் 2 போட்டிருக்கோம். ரியர் டேஞ்சர் லைட் 2 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீட்டாக சேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து அவுட்ரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக என்னோட சேனலில் நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். என்னோட சேனலில் யூசேஜ் வீடியோஸ் தான் போட்டுட்ருப்பேன். நெக்ஸ்ட் உங்கள் வண்டியில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டவுட் எதனா இருந்தாலுமே, இல்லை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது, இல்லை இன்ஜின் ஃபால்ட்டு, இல்லை திடீர்னு வந்து மைலேஜ் கிடைக்க மாட்டேன், அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை என்னோட நம்பருக்கு டேரெக்டாக கூப்பிட்ருங்க, நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலு.
இதோட ஃபினிஷிங் ஒர்க்கு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீட்டாக எல்லாம் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெலிவரி கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவரில். எனக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி இந்த வண்டியை 2, 3 டைம் நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து வண்டி எடுக்கும்போது ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக கண்டென்ட் நல்ல வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஒர்க்கிங் முடிஞ்சுது. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை அந்த ரேஞ்சில் வந்து எங்களுக்கு வண்டி டெலிவரி ஆயிரும். ரெகுலராக என்னோட சேனலை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவுட்புட் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.